தேர்தல் ஆணையம் 3 மாநில தேர்தல்களின் முடிவுகளில் வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாம் சட்டப்பேரவைக்கு இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியிருந்த நிலையில் மாலை 6 மணியோடு இருக்கக்கூடிய நிலவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. புதுச்சேரியில் 81 விழுக்காடும், கேரளாவில் 77 மற்றும் அசாமில் 85 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ SIR நடவடிக்கைகளுக்கு பிறகு சந்தித்த இந்த தேர்தலாக இந்த 3 மாநில தேர்தல் பார்க்கப்படுகிறது. எந்த அளவிற்கு கடந்த காலங்களை விட தேர்தலின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம்? காலை 7 மணி முதல் நடைபெற்ற வாக்குப்பதிவு ஆனது தற்பொழுது புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவுடைய நடவடிக்கைகள் முடிவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சமீபத்திய ஒரு வாக்கு சதவீதத்தை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது வெளியிட்டு, அந்த வகையில் முதல் முறையாக அதாவது தேர்தல் வாக்கு வரலாற்றில் புதுச்சேரியை பொறுத்தளவில் 89.08% வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்தது. அதே போல கேரளாவில் 77.38% வாக்குகளும், அசாமில் 85.04% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியினுடைய அந்த தேர்தல் வரலாற்றில் கடந்த 1977 முதல் 2021 வகையிலான காலகட்டத்தில் இருந்தபோது இல்லாமல் அதைவிட அதிகமாக தற்பொழுது 86%க்கும் அதிகமான வாக்குகள் என்பது புதுச்சேரியில் முதல் முறையாக பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தான் 89.08% வாக்குகள் என்பது புதுச்சேரியில் இந்த முறை பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நடப்பு தேர்தலை பொறுத்தளவில் இளம் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் உள்ளிட்டோரை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதும், அதே போல மூத்த குடிமக்களுக்கு செய்யப்பட்ட அந்த வீட்டிலேயே வாக்களிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இந்த ஒரு கூடுதல் வாக்கு பதிவு சதவீதத்திற்கு காரணமாக அமைந்துள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. அனைத்து மாநிலங்களுமே காலை முதல் பொதுமக்கள் ஆர்வமாக வந்து வாக்களித்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா. இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேச